எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது சோலா உப்மா. இதில் நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த சோலா உப்மா செய்ய 1 கப் வெள்ளை சோளம் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 10 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச சோளம் சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஆறு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி சோளம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதை விட சாஃப்டாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை இல்லைனா முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பருப்பு வறுபட்டதும் 4-5 சிவப்பு மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசா நறுக்கி சேர்க்கிறேன். நறுக்கின 3 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 10 பீன்ஸ், பொடுசா நறுக்கின 1 கேரட் சேர்த்து நல்லா வதக்குங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வெந்ததும் வேக வச்ச பச்சை பட்டாணி 1/4 கப் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததும் வேக வச்ச சோளத்தை சேர்த்துடலாம். காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதும் அரை முடி எலுமிச்சை சாறை பிழிஞ்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சம் பொடுசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டியான சோலா உப்மா தயாராகிடுச்சு. இந்த உப்மாவில் நம்ம நிறைய காயெல்லாம் போட்டு செய்யறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.